விஜய் திடீர்னு சட்டமன்றத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்கிறாரு. பரபரப்ப கிளப்பி இருக்கிறாரு அப்படின்னு பேசுறாங்க. காலையில இருந்து காணாம போயிருந்தார். அது உண்மைதான். இன்னைக்கு சட்டமன்றத்துல என்ன விவாதிக்கணும் அப்படிங்கிறது குறித்து 4 நாட்களுக்கு முன்னாடியே தெரிவிக்கப்பட்டாச்சு. ஆமா, இன்னைக்கு கோவை அமுதன் சம்பந்தமாக அந்த கொலை சம்பந்தமா சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எதிர்க்கட்சி கொடுத்திருந்தாங்க. அது இன்னைக்கு திங்கட்கிழமை காலையில அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும்னு சபாநாயகர் அறிவிச்சு 5 நாள் ஆச்சு. இன்னைக்கு காலையிலே டிவில எல்லாம் தம்ப்நெயில் போட்டு வச்சிட்டாங்க. எல்லா சேனல்லையும். இதுல இந்த தம்ப்நெயில பாத்தீங்கன்னா, ஆட்சி 100வது நாள், இறங்கி அடிக்கும் விஜய், அதிரும் சட்டப்பேரவை அப்படின்னு லைவ் போயிட்டு இருக்கு. ஆனா விஜயை காணோம். விஜயே இல்ல. விஜய் இல்லாமே அதிரும் விஜய் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல என்ன முக்கியமான அவர் தான் இந்த துறைக்கு பொறுப்பு, பதில் அளிக்கணும். போதைனாலும் அவர் தான் பொறுப்பு, கொலைனாலும் அவர் தான் பொறுப்பு, சட்ட ஒழுங்குனாலும் அவர் தான் பொறுப்பு. ஆமா, இது எல்லாத்துக்கும் பதில் அளிக்க வேண்டிய இடம். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் தான் பதில் அளிக்கணும். ஆனா விஜயை காணோம். சட்டமன்றத்தில் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, எங்கப்பா முதலமைச்சரை காணோம். எதிர்கட்சிகள் கேட்கறாங்க, முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும், அந்த குறிப்பிட்ட அமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனாலும் அந்த குறிப்பிட்ட அமைச்சரை காணவில்லைன்னு உதயநிதி கேட்கிறாரு. அதாவது 5 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டா நம்ம இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வராம இருந்தா பரவாயில்ல. ஆமா, உடனே இதெல்லாம் ஒரு நாடகம், அப்படியே செட்டிங் மாதிரி இருக்கு. இப்போ திமுக வெளிநடப்பு பண்றாங்க. இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சம்பந்தம் இல்லாம ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சு உளறி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறேங்க, கேள்விக்கு பதில் கிடைக்கல, அப்புறம் எதுக்கு நாங்க டைம் வேஸ்ட் பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு வெளில போறாங்க. வெளியில போன உடனே பின்னாடி என்ட்ரி கொடுக்குறாரு தலைவர் முதலமைச்சர். யார் மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. இதெல்லாம் கூத்தா இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு பக்கம் இது மாதிரியான நாடகங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படிங்கிறது ஒரு மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அவன் ஏன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான்னா, அந்த கல்லூரியில போதைப் பொருள் இருந்திருக்கு, அது குறித்தான தகவல் அவன் கொடுத்ததுனால கொலை செய்யப்பட்டிருக்கிறான். ஒரு தலித் சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மாணவன் வீட்டில் கஷ்டப்பட்டு படித்து, அவங்க அப்பா கெனடி, அவர் ஒரு ஆசிரியராக இருக்காரு. இவரை ஒரு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்லூரியில், அது ஒரு பெரிய கல்லூரி, அங்கே படிக்கிறதுக்கு நிறைய ஃபீஸ் கட்டணும். கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி அவங்க அப்பா அவனை படிக்க வச்சுட்டு இருக்காரு. அந்த மாணவன் கொண்டுறாங்க. ஸோ இது குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏன் கொண்டு வரப்படுது அப்படின்னா, இது போன்ற கல்லூரிகளில் போதைப்பொருள் இருக்கு, அந்த போதைப்பொருள் குறித்து தகவல்களை எப்படி நீங்க கொண்டு வர போறீங்க, மாணவர்களை எப்படி பாதுகாக்க போறீங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு விவாதம் தான் நடக்க போகுது. அந்த விவாதத்துக்கு நான் வரமாட்டேன், இவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க, கத்துவாங்க, நீங்க எதையாவது கத்துங்க, கடைசியில் இவங்க வெளியே போயிடுவாங்க, போனதுக்கு அப்புறம் நான் வர்றேன் அப்படிங்கிறதா அஜெண்டா போல இருக்கு. அதான் இன்னைக்கு பிளான் போல இருக்கு. கேட்ட காலையில் இந்தியா டுடே நிகழ்ச்சிக்கு போயிட்டார். இந்த கவுண்டமணி சொல்லுவார், சட்டமன்றத்தில் பதில் சொல்றதை விட அவருக்கு இந்தியா டுடே நிகழ்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா, இல்ல பிரஸ் மதிக்கவே மாட்டாரு, பிரஸ் மீட் பண்ணவே மாட்டாரு, பேட்டியே கொடுக்க மாட்டாரு, பிரஸ் எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்பாரு. ஆனா இந்தியா டுடே ஈவெண்ட்டுக்கு போய் நின்றுவார். இதுல இன்னொரு பெரிய விஷயம், சபாநாயகரை பார்த்து, எதிர்கட்சியில் இருக்கவங்களை பார்த்து வெளிப்படையா உதயநிதி, அது இல்லாம எதிர்கட்சிகள் கேட்கறாங்க எங்க அவரை காணோம் அப்படின்னு. ஆனா அவர் இருக்கிற இடத்தை நோக்கி கேமரா திருப்பவே இல்லை. நோ கேமரா இந்த பக்கமே பார்த்து அவர் உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு போல எல்லாத்தையும். ஆமா, அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு காமிக்கிறேன், எந்திரிச்சு பேசுறாரு. அப்ப என்ன இருக்காருன்னா, அப்ப அவ்வளவு நேரம் உட்காந்துட்டு தான் இருந்திருக்காரு போல இருக்கு. இப்போ இந்த வடிவேல் படத்துல சுந்தர் சீட் வம்பு எடுத்துட்டு இப்படி திரும்பிட்டே போவார்ல, அது மாதிரி கேமராவை திருப்பியே வச்சிடறாங்க. இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, இதே போல எப்படி அமுதன் கோவையில கொலை செய்யப்பட்டாரோ, அதே போல திருவொற்றியூர்ல ஒரு 12வது படிக்கக்கூடிய மாணவர், ஒரு கல்லூரி மாணவர், இதற்கிடையில் ஒரு பெரிய கலவரம், வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் கஞ்சா பிரச்சனையில தான் நடந்திருக்கு. அதுவும் போதைப் பொருளை காட்டி கொடுத்தாருன்னு சொல்லி தான் 30 சேம் வயது மைனர் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது பள்ளி மாணவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கஞ்சா குறித்து தகவல் கொடுத்த சக பள்ளி மாணவரை வெட்டி கொலை செய்யறது அப்படிங்கிறது அதிர்ச்சியா இருக்கு. அலார்மிங் மெசேஜ். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? ஸோ ட்ரக்கை எலிமினேட் பண்ணணும். ட்ரக்கு ஸ்கூல் காலேஜுக்குள்ள வந்துருச்சு, அதை எலிமினேட் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. அந்த ப்ராசஸை எப்படி செய்ய போறீங்க? அதுதான் எதிர்கட்சியினுடைய கேள்வி கேட்டா ஆதவ அர்ஜுனா எந்திரிக்கிறார். அவர் ஒரு விளக்கம் கொடுக்காரு. 2020க்கு பிறகுதான் போதைப் பொருள் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறாரு. எப்படி அதிகமாயிருக்கு அப்படின்னா, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, என்கிட்ட டேட்டா இருக்கு, என்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆதாரம் கொடுங்கன்னு கத்துறாங்க, ஆதாரம் இல்லாம பேசக்கூடாதுன்னு. உடனே என்ன சொல்றாரு, நீங்க 55 பேர் தான், நாங்க 100 பேர், எந்திரிச்சா என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கிறாரு. உடனே சபாநாயகர் உள்ள நீங்கள் சொன்னது சட்ட அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது அப்படின்றாப்புல. நான் என்ன கேட்குறேன், அதாவது கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரி, நாம ஒரு கேள்வி கேட்டா நம்மளே வியந்து போற மாதிரி அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க பாரு, அது மாதிரி இருக்கு.
எப்படி எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க 2020க்கு பிறகு குற்றங்கள் அதிகமாயிருக்கு, அதாவது போதைப்பொருள் பயன்பாடு அதிகமாயிருக்கு அப்படிங்கறத எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு போதைப்பொருள் பயன்பாடு அதிகமா இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல, போதைப்பொருள் கலாச்சாரமே கிடையாது 2020 முன்னாடி. இந்த 5 வருஷத்துலதான் அந்த கலாச்சாரமே உள்ள வந்தது தமிழ்நாட்டுக்குள்ள. அப்ப அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு குழந்தைகளை வந்து, அதாவது போக்சோவோட வந்து வழக்கு பதிகிறாங்க இல்லையா, அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய பாலியல் சிக்கல்கள், இந்த பாலியல் தொந்தரவுகள் குறித்தான வழக்குகள் அதிகமா பதியப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் போதைப் பொருள் கலாச்சாரம் தான் அப்படிங்கிற கண்டுபிடிப்பது, புதிய கண்டுபிடிப்பு. அதாவது இல்லைன்னா பண்ணிருக்க மாட்டாங்க. போதையால தான் குழந்தைகள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, போதை இல்லைன்னா பண்ணிருக்க மாட்டாங்க. 3 நாளைக்கு முன்னாடி கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு வயதான பாட்டி கட்டட வேலை செய்யற ஒருத்தரை விரட்டி வெட்டியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய பேத்திய பாலியல் தொந்தரவு செஞ்சிருக்கிறாரு ஒரு கட்டட வேலை செய்யக்கூடியவர். அந்த குழந்தை அவங்க பாட்டி வீட்டில் பைக்ல கொண்டு விட சொல்லி கேட்டிருக்கு. அந்த குழந்தையை பாட்டி வீட்டு விடாம அவன் வீட்டுக்கு கூட்டு போயிருக்கான். அவன் ஒன்றும் போதையில் இல்லையே, அவன் போதையில் இருந்தான் இது வரைக்கும் ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கானே? அந்த சிங்கிள் இன்சிடென்ட்ங்கிறத விட நம்ம வந்து மொத்தமாக பார்த்தாலுமே தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் நடக்கிற குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு பின்னால் போதை தான் முக்கிய காரணி. இத்தனை சதவீதம் நடக்கிற ரேப்ல இத்தனை சதவீதம் போதையால் தான் நடக்கிறது அப்படின்னு எந்த ஆவணமும் சொல்லவில்லை, எந்த ரிப்போர்ட்டும் அதை உறுதிப்படுத்தவில்லை. ஆதவர்ஜுனா சொன்னது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய தவறான ஒப்பீடு. ஆனா அது நீக்கப்படலை. இல்ல, தவறான டைரக்ஷன். ரொம்ப உன்னிப்பா போய் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் மீதான பாலியல் சிக்கல்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் டொமஸ்டிக் குடும்ப சிக்கல்கள் இருக்கு பார்த்தீங்களா, குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய சிக்கல்களால் குழந்தைகள் சுரண்டப்படுவது அதிகமாக நடந்திருக்கு. நிறைய நியூஸஸ் அப்படிதான் வந்திருக்கு. அப்போ ஒரு கேஸை எந்த முறையில் அணுகணுமோ தனக்கு சாதகமாக, தன்னோட அரசியல் சாதகமாக அந்த கேஸை, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை அது மாதிரி அணுகாம வேற ஒரு டைவர்ட் பண்ணி விடுறாரு. அதாவது ஆக்சுவலா போக்சோ கேஸ் இன்க்ரீஸ் ஆனதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதுல என்னன்னா அந்த இன்க்ரீஸ் ஆன செய்தியை வந்து ஒரு வெற்றி செய்தியாக காவல்துறை அன்னைக்கு அறிவிச்சது. போக்சோ வழக்கு பதிவது அதிகமாகி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அன்னைக்கு போலீஸ் அறிவிச்சாங்க. அதை தான் இன்னைக்கு எடுத்துட்டு இவங்க இவ்வளோ அதிகமாக இருக்கு பார்த்தீங்களான்னு காட்டுறாங்க. இன்னைக்கு குழந்தைகள் நல செயல்பாட்டாளர்களாக இருக்கக்கூடியவங்கலாம் அதை பாராட்டினாங்க. ஏன் குழந்தைங்க மேலே இவ்வளோ குற்றம் அதிகமாக இருக்கு அதை போய் பாராட்டினாங்களே அப்படின்னா, குழந்தைங்க மேலே குற்றம் அதிகமானதை பாராட்டல. குழந்தைங்க மேலே குற்றம்ங்கிறது எப்பவுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதிக அளவில். அது கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு ஆவணத்துக்கு வருவது, உள்ள கணக்குக்குள்ள வருவது, நடவடிக்கைக்குள்ள வருவது அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். இதுக்கு முன்னாடி நடந்துட்டு தான் இருந்து அப்போ ரெஜிஸ்டரே ஆகிறது இல்லை. ஏன்னா குழந்தையா இருக்குது, அதோட எதிர்காலம் என்ன ஆகும், நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா குழந்தையோட வாழ்க்கை போயிடுமேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவங்களெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கணும், அதை நடவடிக்கைக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வர வேண்டியதில்லை, ஆன்லைனில் கொடுத்தாலே போதும், உங்கள் ஐடென்டிட்டி எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. போக்சோ ரூல்ஸ் 2020 அப்படின்னு 2020 தான் இந்த வழக்கை எப்படி பதிவு செய்யறது, இதுல வந்து எப்படியெல்லாம் தகவல்களை பாதுகாக்கிறது, இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது குறித்து ஒரு ரூல்ஸே கொண்டு வர்றாங்க. அந்த ரூல்ஸின் அடிப்படையில பல சப் கேட்டகரைஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சப்போர்ட் பர்சன்ஸ் ரூல். ஆக்சுவலா கம்ப்ளைண்ட்ஸே அதிகமாக்குறது அப்படிங்கிறது அதோடைய அஜெண்டாவா வச்சு வேலை பார்த்தாங்க. நிறைய அதிகப்படுத்தணும், எண்ணிக்கை கம்ப்ளைண்ட்டுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும், வெளியில வராமலே போயிடக்கூடாது நடக்கிற குற்றங்கள்லாம் அப்படின்னு. இந்த புது ரூல்ஸ் வந்து இல்லையா போக்சோவோட ரூல்ஸ், அந்த போக்சோ ரூல்ஸ்ல ரூல் 4ல ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமா சொன்னாங்க. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மாதிரியான கம்ப்ளைண்ட் வருது பாத்தீங்களா, அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டில இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட கேஸுக்கு அசஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வந்து குழந்தைகள் மீதான பாலியல் சிக்கல்கள் வரும்போது அவங்களோட சேர்ந்து அசிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு மெக்கானிசமா செய்ய ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம மேண்டேட்டரி போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது ஸ்கூல் அண்ட் கேர் ஹோம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நிறைய நேரம் குழந்தைகள் காப்பகம் இருக்கு பாத்தீங்களா, குழந்தைகள் காப்பகம், மாற்றுத்திறனாளி குழந்தைகள் காப்பகம், இது மாதிரியான காப்பகங்கள்ல நிறைய பாலியல் சிக்கல்கள் நடந்து அது வந்து ரிப்போர்ட் ஆகாமையே இருந்துச்சு. அதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேண்டேட்டரியாக போலீஸ் வெரிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடந்த 3-4 ஆண்டுகளில் பல காப்பகங்களுடைய உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பல காப்பகங்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. அதெல்லாமே நடந்திருக்கு. செங்கல்பட்டுல எல்லாம் ஒரு முக்கியமான காப்பகத்துல வந்து மொத்தமா காப்பகத்தினுடைய அப்ரூவலே கேன்சல் ஆயிருக்கு. அது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த போக்சோ
2020 வந்ததுக்கு பிறகுதான், அந்த ரூல் வந்ததுக்கு பிறகுதான் அந்த ரூலை எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம அதிகப்படுத்தி காட்டணும்னு ஒரு டார்கெட் வச்சு அதுக்கு ஒர்க் பண்ணாங்க. அவ்வளோ அவேர்னஸ் கேம்பெயின் நடந்துச்சு. இதெல்லாம் பண்ணி அதை அதிகப்படுத்திட்டோம். இது ஒரு முக்கியமான பாசிட்டிவ் ஸ்டெப்புன்னு போலீஸ் உட்காந்து அறிவிச்சதை இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டு எவ்வளோ அதிகமாச்சு. அதுக்கு காரணம் போதைன்னு ஒரு அமைச்சர் உட்காந்து பேசிட்டு இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் இப்ப என்னன்னா, நீ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எஃபெக்டிவ் கவர்மெண்டா இருக்கணும்னா என்ன சொல்றாருன்னா, கணக்கு காட்டக்கூடாது. இது மாதிரி பிஜேபி ரூல் ஸ்டேட்ல பல இடத்துல பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளைண்டே ரெஜிஸ்டர் ஆகாது. ஆமா. நம்ம ஊர்லயும் சில இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ திருட்டு கேஸ்லாம் நீங்க போய் போலீஸ்ட்ட குடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதை எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் சிஎஸ்ஆர் மட்டும் கம்ப்ளைண்ட் மட்டும் வாங்கின்னு சிஎஸ்ஆர் காப்பியை குடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. அது எஃப்ஐஆரா ரெஜிஸ்டரே ஆகாது. ஏன் அத பண்ணுவாங்கன்னா, திருட்டு குறைவாக நடக்குதுன்னு கணக்கு காட்டுறாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து இவ்வளோ நாளா வந்து இந்த போக்சோ கேஸ் எல்லாம் வந்து எஃப்ஐஆர் போடாம கம்ப்ளைண்ட் ஆகாம இருந்ததை, கஷ்டப்பட்டு கம்ப்ளைண்ட் ஆகணும்னு ஒர்க் பண்ணதை ஒரு குற்றம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப என்ன பண்ணணும் ஒரு கவர்மெண்ட்டு? அதை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அது கம்ப்ளைண்ட்டை வாங்கக்கூடாது. 2020க்கு பிறகு ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே இன்டீரியமா வந்து ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ் பண்ணி அதுக்கு வந்து உடனடியான நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு முறை கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த முறையும் இப்போ எஃபெக்டிவாக தான் இருக்கு. அதாவது எப்படின்னா, குழந்தைகள் குறித்தான அதில் முக்கியமான விஷயம், குழந்தைகள் பொர்னோகிராஃபிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தடை வந்துச்சு. அது வந்து 2020 இந்த ரூல்ஸ் வந்ததுக்கு பிறகு தான் வருது. இப்போ எந்தெந்த வகையிலெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து பாலியலாக தொந்தரவுகள் வருதோ, அதே போல் அந்த தொந்தரவுகள், அந்த பிரச்சனைகள் வழக்காக பதிவாகும் போது அந்த பதிவு முறை எப்படி இருக்கணும், அது எவ்வளோ வேகமாக இருக்கணும், ஜுடிஷியல் ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எஃபெக்டிவாக கொண்டு வந்தாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, இதுவரைக்கும் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து பதிவாகாம தடுக்கப்பட்ட வழக்குகள் எல்லாமே அந்த தடையை உடைச்சு வழக்குகள் அதிகமாக பதியப்பட்டுச்சு. நீங்க அது இன்னொரு விஷயம் இருக்கு. அதையே நீங்க கம்பேரிட்டிவா பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் 10 அதிகமான ஸ்டேட், அதாவது போக்சோல குழந்தைகள் பாலியல் சிக்கல்களில் பதியப்பட்ட வழக்குகள்ல முதல் 10 ஸ்டேட்ல தமிழ்நாடே இல்லை. ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேச 2023 இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு 20க்கு வந்ததுக்கு பிறகு ரூல் வந்ததுக்கு பிறகு 23 ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அதுல மத்திய பிரதேசத்தில் 22,000 வழக்கு 22,393 வழக்கு பதியப்படுது. அடுத்து மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், அஸ்ஸாம், பீகார், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, டெல்லி. முதல் 10ல தமிழ்நாட்டோட பேரே இல்லை. ஸோ அப்போ 2 விஷயம் இருக்கு. ஆதவர்ஜுனா சொன்ன கணக்குப்படி வச்சு பார்த்தாலும் முதல் 10ல தமிழ்நாடு பேர் இல்லை. ஆமா. பட் இன்னொரு பக்கம் குழந்தைகள் நல செயல்பாட்டாளர்களுடைய பக்கம் இருந்து இதை பார்த்தாலும் இன்னும் தமிழ்நாடு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது, அதிகப்படுத்த வேண்டியது நிறைய இருக்கு. ஆக்சுவலி இன்னும் நிறைய எங்கெங்கெல்லாம் இது மாதிரியான வழக்குகள் இருக்கோ, இது மாதிரியான சிக்கல்கள் இருக்கோ, பேரண்ட்ஸோ இல்லை மற்றவங்களோ, அதே போல நிறைய காப்பகங்கள்ல இந்த சிக்கல்கள் ஓடிட்டு இருக்கிறதுனால காப்பகத்தில் இருக்கிற ஒரு சிலவங்க வந்து இந்த தகவலை கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, கஞ்சா கல்லூரியில பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு மாணவன் சொன்னதுக்காக அந்த மாணவன் 20 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. இந்த வாரத்துல 2 இன்சிடென்ட் நடக்குது. இனிமேல் யாரும் சொல்ல மாட்டாங்க. இனிமேல் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இதே போல வந்து குழந்தைகளுக்கு ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது அப்ப அமைச்சரும் என்ன பண்றாரு, இல்ல போலீஸே சொல்லிடுச்சு அதுக்கு போதைப் பொருள் சம்பந்தமெல்லாம் கிடையாது அந்த கேஸ். அது வந்து கும்பலுக்கு 2 கோஷ்டி மோதல் அது அமைச்சரே சொல்லிட்டாரு. அதனால வந்து இதை பத்தி யாரும் பேச வேண்டாம். இப்போ இது ஒரு முக்கியமான லீடு. ஒரு மாணவர் ஒரு கல்லூரிக்குள்ள நடக்கிறது குறித்து கொடுத்திருக்கக்கூடிய லீடை அந்த கல்லூரியும் பத்திரமா பார்த்துருக்கணும். அந்த பேரண்ட், அந்த அமுதனுடைய அம்மா அழுதுட்டே சொல்றாங்க, இந்த கேசவன் ஒரு வாத்தியாரு அவர் தான் அதை போய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்ப இந்த கேசவன் யாரு அப்படிங்கிறது குறித்து ஆய்வு பண்ணப்படணும். காவல்துறை அந்த அம்மா சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஆசிரியருடைய பெயர் யார், அந்த சார்னு நீங்க தானே கேட்டீங்க. யார் அந்த சாருன்னு நீங்க தானே கேட்டீங்க. இப்போ அந்த சார் யாரு, அந்த நான் என்ன கேட்கிறேன், அந்த பையன் விஷயம் என்ன? அவன் ஒரு வழக்குல வந்து மாற்றான். அவனுடைய வழக்கு அப்படிங்கிறது வந்து சண்டை போட்ட வழக்கு. அதாவது அவனுக்கும் அங்க இருக்கக்கூடிய சமையல்காரங்களுக்கும் காலேஜுக்குள்ள நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட், சமையல்காரங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்காக அவன் வெளியேற்றப்படுறான். திருப்பி வரும்போது ஹாஸ்டலுக்குள்ள ட்ரக் இருக்கு, யார் யார் பயன்படுத்துறாங்க நீ எனக்கு எழுதி கொடு அப்படின்னு வாங்கினது யாரு? அவங்க சொல்றாங்க டீனு, ஹெச்ஓடி. மேல நடவடிக்கை எடுக்காம விடணும்னா, ஆமா நாங்க வந்து இந்த விஷயத்துல நீ சொன்னீங்கன்னா யார் போதைப் பொருள் சப்ளை பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா உன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டோம், இல்லைன்னா உன் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னதாக அவங்க அப்பா சொல்றாரு. அப்ப அதை சொன்னதுனால அந்த பையனை இதெல்லாம் சொல்லிட்டான்னு லீக் பண்ண வச்சு, இல்ல அந்த பையன் எழுதி கொடுத்துருக்கான். அதுக்கு அவங்க அம்மா வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க, எப்பா இப்படி நீ எழுதி கொடுத்தியே, உன்ன அந்த பசங்க ஏதாவது பண்ணிட்டா என்னப்பா பண்றது அப்படின்னா அவங்க அம்மா அந்த பையன் எழுதி கொடுத்த அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு 3 நாள் கழிச்சு அந்த பையனை வந்து துரத்தி ஸ்கூல் அந்த காலேஜ் கிரவுண்டோட எண்டில் வந்து துரத்தி அடிச்சு கொன்னு ரூம்ல தூக்கி போட்டிருக்காங்க.
இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். சம்பவம்னா திருவொற்றியூர்ல 2வது சம்பவம் நடந்தது. 3 நாளா பேசல. ம். 3 நாள் முடிஞ்சு ஆதவ அர்ஜுனாவும் ராஜ்மோகனும் வீட்டுக்கு போறாங்க. போனா அவர் வந்துட்டு வழக்கமா இந்த மாதிரி அமைச்சர்களோ இல்ல இது யாரோ போனாக்கா அந்த பகுதி மக்கள் கன்னா பின்னான்னு திட்டுவாங்க. ஆமா. எப்பவுமே லேட்டா வந்தாக்கா இல்ல வந்து ஏதாவது ஒண்ணுன்னா, எதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேள்வி கேட்பாங்க நிக்க வச்சு. இந்த விளாத்திக்குளத்துல ஒரு மாணவி ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டப்ப கனிமொழி போனப்ப அந்த மாதிரி கனிமொழியை நிக்க வச்சு மக்கள் கேள்வி கேட்டாங்க, திட்டுனாங்க, எல்லாமே நடந்தது. ஒரு இன்சிடென்ட் ஆனா நடக்கும்போது மக்கள் எமோஷனல் ஸ்டேட்ல ஆனா தான் இருப்பாங்க. அந்த இடத்துல ஆதவ அர்ஜுனாவுக்கும் கனிமொழிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த இடத்துல கனிமொழி ஓடல. அவங்க நின்னு பதில் சொன்னாங்க. ஆதவ அர்ஜுனா விஷயத்துல என்ன நடந்ததுன்னா, இவங்க வந்து முன்னாடியே போலீஸ வச்சு சொல்ல வச்சுட்டாங்க. இங்க வந்து வீட்ல அவங்க குடும்பத்தினர், உறவினர் கூட இருக்கக்கூடாது. குடும்பத்தினர் தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது. உறவினர், சொந்தக்காரன், ஊருக்காரங்க எல்லாம் யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது. போலீஸ் வரிசை கட்டி நிக்கணும். கயிறு பிடிச்சு நிக்கணும். நாங்க 2 பேரும் உள்ள போவோம். வெளில வந்துருவோம். கிரஸ் யாரையும் விடக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு நேரா வராங்க. அவங்க மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டாய்ங்க. நேரா வந்து கார்ல ஏறி போயிட்டாய்ங்க. சுத்தி மக்கள் கத்துறாங்க. எங்க எங்க ஏரியால பாதுகாப்பு இல்ல. போதை அதிகமா இருக்குது. பதில் சொல்லிட்டு போங்கண்ணா. அண்ணா ஆதவ அர்ஜுனா நில்லுங்கன்னு கத்துறாங்க. கார் பின்னாடியே ஓடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. பிரஸ்ஸையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க கிளம்பி. இது எதுக்கு நடந்திருக்குதுன்னு இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பேசுறாரு சட்டமன்றத்துல. என்னன்னா, இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் இன்னைக்கு விவாதத்துக்கு வருது. இந்த தனுஷ் விஷயத்த பத்தி கேட்பாங்கன்னோனே, நாங்க வந்து நேத்து இரவே போய் அந்த மாணவரை பார்த்து எல்லா பிரச்சனையும் நாங்க சால்வ் பண்ணிட்டு வந்துட்டோம். விசாரணைலாம் உறுதியா நடக்குது. அவங்களுக்கு இழப்பீடு குடுத்துட்டோம். அதாவது நீட் எதிர்ப்புக்காக மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்தப்ப, மாணவர்கள் வந்து 10 நாள் ஆகப்போகுது. அரசு தரப்பிலிருந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. நாம போய் தலைமைச் செயலகத்த முற்றுகையிடணும்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கும்போது, அந்த தகவல் லீக் ஆகுது. உடனே உடனே கிளம்பி போறாரு. உடனே கிளம்பி வந்து உட்கார்ந்து அடுத்த நாள் வந்து அந்த மாணவர்கள்ட்ட பேசி, ம். ஏதாவது நம்ம அரசுக்கு பாதகம் ஏற்பட்டுருமோ அப்படின்னு பயந்து, உடனே தீர்மானத்த வந்து நாங்க டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இது ஒரு பேட்டர்ன பாருங்களேன். நீட் போராட்டம் பால நிலத்துல ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிச்சு. ம். தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டாரு. அப்படின்ன உடனே அந்த போராட்டம் முடிய போகுது அப்படின்னு தகவல் வருது. உடனே ராஜ்மோகன் வேக வேகமா கிளம்பி அந்த போராட்டத்தை நாங்களும் ஆதரிக்கிறோம் ஆ. அப்படின்னு போறாரு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு சட்டமன்றத்துல ஏற்கனவே எதிர்க்கட்சி நீட்டு. கேள்வி கேட்டு முடிச்சு வெளியில போயிட்டாங்க. வெளிநடை பண்ணிட்டாங்கல்ல, கன்ஃபார்ம் தானே அப்படின்னு தகவல் வந்த உடனே விஜய் வேக உள்ள வேகமா கிளம்பி விஜய் உள்ள போறாரு உள்ள போறாரு. சட்டமன்றத்துக்குள்ள. அப்புறம் போய் அவர் வேற அந்த அவர் துறை சார்ந்து என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சோ அதுக்கு சம்பந்தமே இல்லாம விவசாயிகளை பத்தி பேசுறாரு. விவசாயிகளை பத்தி கேள்வி கேட்கிற அன்னைக்கு அதை பத்தி பேச மாட்டார். அதாவது எனக்கு ரொம்ப இவர் ஒரு சினிமா துறையில ஏன்னா இருந்து அந்த துறைக்கு அவர் வந்து விவசாயத்துறை அமைச்சரே பதில் சொன்னா போதும். விவசாயத்துறை பத்தி ஏன் நிவாரணம் கொடுக்கல, அந்த நிவாரண சம்பந்த விஷயத்துக்கு விவசாயத்துறை அமைச்சரே சொன்னா போதும். முதலமைச்சர் சொல்லக்கூடாதுன்னுலாம் ஒன்றும் இல்லை, அவரும் சொல்லலாம். ஆனா அவர் பதில் சொல்ல வேண்டிய துறைக்கு பதில் சொல்லாம வராம விவசாயத்துறை சம்பந்தமா அவர் வந்து பதில் சொல்றாரு. பதில் கூட இல்லை, அவர் எழுதிட்டு வந்தது படிக்கிறார். ஸோ இது வந்து ஒரு பேட்டர்னா இருக்கு பாருங்களேன். ஒரு சம்பவம் முடிய போகுதுன்னா முடிஞ்சிருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள வர்றது. ஆதவ அர்ஜுனாவும் நேற்று அது மாதிரி தான். இந்த சம்பவம் இன்னைக்கு நடக்க போறதுக்காக அங்க போய் பார்த்துட்டு வர்றது. இதுல வந்து மக்கள்லாம் கத்த ஆரம்பிச்ச உடனே நேரா கட 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 கடன்னு ஓடிடுறது. ஓடு 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 ஓடுன்னு சொல்லிட்டு அந்த இது இடத்த வந்து விட்டு அங்க ஓடிட்டு சட்டமன்றத்துல வந்துட்டு பயங்கர வீரவசனங்கள். நீங்க எதிர்க்கட்சி திமுக போட்டு வாங்குன்னு வாங்குறாரு. என்னைய மட்டும் தான்டா ஈஸியா அடிச்சு விடுறீங்க. அந்த மாதிரி திமுகவை போட்டு வாங்குன்னு வாங்குறாரு. இவ்வளோ பெர்ஃபார்ம் நீங்க சட்டமன்றத்துல பண்றீங்கல்ல, அங்க நின்னு பதில் சொல்ல வேண்டியதுதானே மக்கள்கிட்ட. இங்க சொல்ற பதில் அங்க சொல்ல வேண்டியதுதானே. ஏன்னா மக்களை குற்றம் சாட்ட முடியாதுல்ல. இங்க வந்துட்டு உங்க ஆட்சி மட்டும் யோக்கியமா, உங்க ஆளுங்க ரேப் பண்ணலையா, அது நடக்கலையா, இது நடக்கலையான்னு எதையாவது திசை திருப்பிட்டு போயிடலாம் சட்டமன்றத்துல. அங்க மக்கள்கிட்ட போய் நின்னுட்டு நீங்க யோக்கியமான்னு கேட்டா மக்கள் வந்து கடுப்பாயிடுவாங்க. ஆமா. அதனால வந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் அங்க ஆகுறது. வந்துட்டு பதில் சொல்லாம ஓடிட்டு, இங்க வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல இன்னைக்கு சட்டமன்றத்துல. வந்து போதைப்பொருள் குறித்து பதிலளிக்க வேண்டிய முதலமைச்சர் வரல, எஸ்கேப்பு. மத்த எல்லாரும் ஆளும் பாலும் பேசுறாங்க. அதுல சரத் எந்திரிச்சு பேசுறாரு. கில்லி சரத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏப்பா நீங்க வந்து இந்த ஸ்டேடியத்துல வந்து பவுடர் போட்டிருந்தீங்கன்னு கேட்டா, உங்க ஆட்சியில தான் போட்டோம். இது ஒரு பதிலா? அப்ப நீங்க தான் வித்தீங்களா? நான் பண்ணதே உன் ஆட்சியில தான் பண்ணேன். அப்ப நீங்க தானே வித்தீங்க. இது ஒரு அமைச்சர் பேசுற பேச்சான்னு கேட்கிறேன். அதை விட இன்னொன்னு வேற. அவரு 800 கோடி ஊழல் என் டிபார்ட்மெண்ட்லயே எல்லாம் இருக்கு. இப்ப நான் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா என்ன பண்றது? அப்ப என்னன்னா என்னுடைய பவுடர் ஊழலை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நான் 850 பத்தி பேசுவேன். 850 பத்தி பேசலைன்னா நான் பேச மாட்டேன். சோ அப்ப எப்படி டீல் நான் வந்து கஞ்சா பவுடர் போட்டிருக்கேனா என்ன போட்டிருக்கேனா அப்படிங்கறது குறித்து நீங்க கேட்க கூடாது. நான் உங்க ஊழல் பேசக்கூடாது.
அதாவது நீங்க பண்ண ஊழலை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படிங்கறத வந்து ஒரு டீலா அவர் வந்து Open deal. சட்டமன்றத்தில் டீல் பேசுறாரு. Open deal அது. அத வடிவேல் பேக்கரி டீல் மாதிரி. இது ரொம்ப வேதனையா இருக்கு. இது ஒரு சட்டமன்றமான எனக்கு ஆதவ அர்ஜுனா ஒரு போட்டோ எடுத்து செஞ்சு திமுக காரங்க ரேப் பண்ணாங்க, குழந்தைய ரேப் பண்ணாருன்னு ஒரு போட்டோ காட்டுறாரு. நான் என்ன கேட்குறேன், அவங்க ஆட்சியில் அந்த சம்மந்தப்பட்ட நபர் கைது பண்ணப்பட்டிருக்காரு. உங்க ஆட்சியில அதே மேட்ருக்கு வருவோம். சரத்து பல பேர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. மாவட்ட செயலாளர், ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் மேல கம்ப்ளைண்ட், தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல கம்ப்ளைண்ட். இப்ப ரீசெண்டா ஒரு கம்ப்ளைண்ட், நேத்து ஒரு கம்ப்ளைண்ட் புதுசா ஒண்ணு வந்திருக்குது. அமைச்சர் சீனாத் அதில் தொடர்பு பட்டிருக்காரு. ஆமா, ரூஸ்வெல்ட் அப்படின்னு ஒருத்தர் மேல தூத்துக்குடி தான், அவரோட வலதுகரம், அவர் மேல கம்ப்ளைண்ட். இது யார் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே தாவேக்காரங்க, தாவேக்கால சில பொறுப்புலையும் இருக்கிறாங்க. அவங்க எங்கள்கிட்ட வீடியோ, ஆடியோ, போட்டோ, மெசேஜ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்க ஒரு நடவடிக்கையுமே இல்ல. அப்ப இது என்னன்னா கம்ப்ளீட்டா வந்து இந்த என்ன இஷ்யூ நோக்கி கேள்வி கேட்கிறாங்களோ அதை கம்ப்ளீட்டா எதிர்க்கட்சியை ட்ரிகர் பண்ணி வேடிக்கை பார்க்குற ஒரு விளையாட்டை மட்டுமே திருப்பி பண்றாங்க. அப்போ என்னன்னா இன்னைக்கு கேள்வி கேட்டது இந்த கோவை சம்பந்தத்தை பத்தி, திருவொற்றியூர் சம்பவத்தை பத்தி. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க வனத்துறையினால. இதை பத்தி இது எல்லாத்தையும் கேள்வி எழுப்புனது வெறும் திமுக மட்டும் கிடையாது. திமுகவை நீங்க டீல் பண்ணிடுறீங்க ஈஸியா, உங்க ஆட்சியில் நடக்கலையா, நீங்க யோக்கியமா, அது பண்ணுமா இது பண்ணுமான்னு எதையாவது ட்ரிகர் பண்ணி அவங்க கோபத்தை தூண்டி விட்டு எதையாவது பண்ணி தூண்டி விட்டுறது திமுகவை. ஆனா கேள்வி கேட்டதுல சிபிஎம் இருக்கிறாங்க, சிபிஐ இருக்கிறாங்க, பாமக இருக்குது, அதிமுக இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்டதுக்கு வெறும் திமுகவுக்கு மட்டும்தான் அவங்க ஆன்சர் பண்றாங்க. ஆமா, அது ஆன்சர் பண்றதுல தூண்டி விடுறது, அந்த சட்டசபையை வந்து கலைச்சுடுறது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா, இவங்கெல்லாம் எந்திரிச்சு அவங்க மட்டும் கேள்வி கேட்கல, நாங்களும் தான் கேட்டோம், எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்கணும். ஆனா அதை கேட்கறது இல்லை, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கட்சி அந்த கட்சியை குறை சொல்லும், அந்த கட்சி இந்த கட்சியை குறை சொல்லும், அங்க ஒரு குரூப் எதிர்கட்சியை தூண்டி விட்டு பதில் சொல்வதிலிருந்து எஸ்கேப் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன். இது சட்டமன்றத்துல டெய்லி நடக்குது. இது ஒரு பேட்டர்ன். இன்னொரு பேட்டர்ன் சட்டமன்றத்துக்கே வராம எஸ்கேப் ஆகுறது. அது ரொம்ப முக்கியமான பேட்டர்ன். அது ஒருத்தருக்கு மட்டும் பிரிவிலேஜ். அவர் மட்டும் வர மாட்டாரு, சிஎம் மட்டும் வர மாட்டாரு. அவர் என்னைக்கு வர மாட்டாருன்னா மற்ற நாள்ல சும்மா இருக்க நாள்லாம் வருவாரு. அவர் என்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் இருக்கோ அன்னைக்கு வர மாட்டார். அதான் அதுல ரொம்ப முக்கியமானது. அவரோட துறை சார்ந்த பிரச்சனைக்கு வர மாட்டார். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து சட்டமன்றங்கள் என்ன நடக்குதுன்னு. வேதனையான விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு இந்த சேட்டலைட் ஊடகங்கள் இப்படியெல்லாம் தம்ப்நெயில் போடாதீங்க. அவரு சட்டமன்றத்திலே அவர் இல்ல. வந்து இறங்கிய விஜய், அடித்து ஆடிய விஜய், வெளியில போன பிறகு வந்து இறங்கினாரு, பொழந்து கட்டிய விஜய் அப்படின்னு காலையில 9 மணிக்கு போடுறீங்களா? ஒரு சட்டமன்றத்திலே வெளில போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு கூட அவங்க இருந்தாங்கன்னா ஒண்ணு பண்ணலான்னு இருந்தேன், சொல்லிக்கலாங்களா அப்படின்னு கேட்பாரு. சட்டமன்றத்தை தெரிக்க விட்ட விஜய் அப்படின்னா அவர் சட்டமன்றத்திலே இல்லப்பா, தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு போடுங்க. அதுக்கு இவங்க தம்ப்நெயிலுக்கு ஏத்த மாதிரி அந்த டிவி உள்ள இருக்கக்கூடிய கேமராவும் திரும்ப மாட்டேங்குது. பார்ப்போம் அடுத்திருந்து என்ன நடக்குது.